விஜய் சனிக்கிழமை வராரு இல்ல, சனிக்கிழமை வராருங்கிறத கலாய்க்கணுங்கிறதுக்காக அவர் சனிய அப்படிங்கிறது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குன கட்சி இயக்கமும் இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரழிக்குது, தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை அதெல்லாம் பாதல் தள்ளிருச்சு அப்படிங்கிறது தான் சீமானோட ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சீமான் சொல்றது ரொம்ப சிம்பிளுங்க. தனித்திறமைகளை வளர்த்துக்கோங்கன்னு தான் அவர் சொன்னார். அவர் சொன்ன பொருள் அப்படிங்கிறது தனித்திறமைகளை வளர்த்துக்கோங்க, அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இளையராஜா படிக்கலையா, சச்சின் படிக்கலையா, நீங்களாம் படிக்காதீங்கன்னு சீமான் எங்க சொன்னாரா? உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் கல்வி தொடர்பான விவாதம் எழுகிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்காக, மண்ணுக்காக, கல்விக்காக, மாணவர்களுக்காக நிற்கக்கூடிய மனிதர் யார் தெரியும்ல? திராவிட கட்சியை ஒழிக்கணும், அதுக்கு நான் மாற்றா வரங்கிறது அவருடைய கோட்பாடு, அவருடைய சித்தாந்தம், அவருடைய வழி அப்படியே இருக்குது. அப்போ அந்த வழிக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி திரும்பவும் அந்த வழிக்குன்னா நான் தத்துவ ரீதியாக சொல்கிறேன், அவர் யாரெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த சித்தாந்தங்களின் மூலாதாரத்தை அசைத்து பார்க்கணும், வேறு இருக்கணும், அந்த வேரில் வெந்நீரை ஊற்றி நினைக்கிறாரோ அந்த வேர்களை கொண்டு வந்து டிப்பாட்டும் போது அவர் வந்து அதை விமர்சனம் பண்றாரு. இன்னொன்று, அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் சீமான் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் பேசியிருந்தது, அது இப்போது சர்ச்சைக்குரிய விதமாக மாறியிருக்கு. குறிப்பாக அண்ணா குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் அவர் ஒரு வார்த்தை பிரயோஜனப்படுத்தி பேசியிருக்காரு. இது திராவிடர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அவர் அந்த விமர்சனத்தை? அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் வந்து நெடுஞ்செழியன்ட்ட வந்து சேர்ந்திருக்க ஒரு கொடுஞ்செழியன்ட்ட போயிருச்சு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்களை வந்து பேசியிருந்தார். இப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை பற்றி தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் அவர் என்ன ஃப்ளோவில் சொல்கிறாருன்னா, விஜய் சனிக்கிழமை வராரு இல்லை, சனிக்கிழமை வராருங்கிறத கலாய்க்கணுங்கிறதுக்காக அவர் சனிய அப்படிங்கிறாரு. அவர் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விஜய் பயன்படுத்துகிறாரு இல்லையா, அது வந்து பேசுகிற பொருளாக மாறணும்னு அவர் விரும்புகிறாரு. அதுதான் அவரோட மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம மெயின் சப்ஜெக்டை குறித்து பேசுவோம். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்திட்டா நம்மளால் அரசியலில் ஜெயிச்சிட முடியும் நம்பக்கூடிய திரு விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவினுடைய காலகட்டம் வேற, எம்ஜிஆருடைய காலகட்டம் வேற. இது தெரியாமல் அவர் இருப்பாருன்னு நான் நம்பலை. கட்டாயமாக திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். 67 அண்ணா வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைச்சனா அதுக்கு காரணம் மிக கடுமையான திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பு, அதில் சேர்ந்து பணியாற்றிய பேரறிஞர் அண்ணா பெருந்தகையினுடைய பணி. 49 ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சி ஆரம்பித்து அதன் பிறகு படிப்படியாக முன்னேறி காங்கிரஸ் கட்சியினுடைய பண்ணையாத்தனத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி தோலுரிச்சு காமிச்சு அதன் பிறகு நடைபெற்ற இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போரில் அந்த உணர்வுகளை அறுவடை பண்ணி 67 ஆட்சிக்கு வந்துச்சு திமுக கழகம். அப்போ இதுக்கு பிறகு ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. அப்போ அது வந்து 2026 2024 கட்சி ஆரம்பித்த மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு வந்து சாத்தியப்படுமா, கை கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்வி. இன்னொரு பக்கம் பாருங்க, ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் திமுகவிலேயே பெரியாரால, திமுக காங்கிரஸ்ல இருந்தார், அவர் காங்கிரஸ் அனுதாபியா இருந்தார். அதன் பிறகு திமுகவில் வர்றாரு. அப்புறம் கலைஞர் கருணாநிதி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடுது. அவர் திமுகவில் எம்எல்ஏவா நின்னாரு. திமுகவின் கழகத்தின் பாடல்களையும் கொடிகளையும் சின்னங்களையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே தன் திரைப்படம் நடித்து அதை கொண்டு போய் சேர்த்தவர் தான் திரு எம்ஜி ராமச்சந்திரன். அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கும் கருணாநிதிக்கு இடையில ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. அந்த முரண்பாட்டின் காரணமாக 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த 72 கட்சி ஆரம்பித்த பிறகு 5 வருஷம் வெயிட் பண்ணி 77 ஜெயிக்க முடிஞ்சது. அதன் பிறகு அவர் சாகர வரைக்கும் அவரை ஜெயிக்க முடியலங்கிறது தான் வரலாறு சொல்லுது. இப்போ என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு முன் அனுபவம் இருக்குது, ஒரு போராட்ட வாழ்க்கை இருக்குது. அவங்க ஒரு ஃபைட் பண்ணிட்டு தான் வந்து பாலிடிக்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குன கட்சி இயக்கமும் இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரழிக்குது, தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை அதெல்லாம் பாதல் தள்ளிருச்சு அப்படிங்கிறது தான் சீமானோட ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். திராவிட கட்சியை ஒழிக்கணும், அதுக்கு நான் மாற்றா வரங்கிறது அவருடைய கோட்பாடு, அவருடைய சித்தாந்தம், அவருடைய வழி அப்படியே இருக்குது.
அப்போ அந்த வழிக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி திரும்பவும் அந்த வழிக்குன்னா நான் தத்துவ ரீதியாக சொல்கிறேன், அவர் யாரெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த சித்தாந்தங்களின் மூலாதாரத்தை அசைத்து பார்க்கணும், வேறு இருக்கணும், அந்த வேரில் வெந்நீரை ஊற்றி நினைக்கிறாரோ அந்த வேர்களை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவர் வந்து அதை விமர்சனம் பண்ணுறாரு. இன்னொன்று, அவருடைய விமர்சனம் வந்து டுவோர்ட்ஸ் விஜய் தான் போய்கிட்டு இருக்கு. பட் அவருடைய ஹார்ட்கோர் அட்டாக் அகேன்ஸ்ட் விஜய் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் சப்ஜெக்ட். இந்த மெயின் சப்ஜெக்ட் கூட தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஸோ குறிப்பாக இதை தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த கல்வி விழா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திமுக வந்து பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஏதோ படத்தோட ஆடியோ லான்ச் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நீங்களும் அந்த விழாவை பார்த்துருப்பீங்க, எப்படி நினைக்கிறீங்க? சீமான் சொல்கிறது 100க்கு 100 சரின்னு சொல்லுவேன். ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்தது. ஆடியோ லான்ச் மாதிரிலாம் இல்லை, அது ஆடியோ லான்ச் தான், பட் பேரை மட்டும் தான் மாற்றி வச்சுருக்காங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் பாடிய பாடல் காலகட்டத்திலேயே தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கல்வியில் சிறந்தது அப்படின்னு பேர் வாங்கலை. பன்னெடுங்காலங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். தொல்காப்பியர் யாரு, வள்ளுவர் யாரு, வள்ளலார் யாரு, இளங்கோவடிகள் யாரு, சீத்தலை சாத்தனார் யாரு, ஔவையார் யாரு, இவங்களாம் யாரு? தமிழர்கள். எல்லாருமே கல்வியில சிறந்து இருந்திருக்கிறோம். பொருளாதாரத்தில், வணிகத்தில், வேலைவாய்ப்பில், மருத்துவத்தில், வாணிபத்தில், போர் முறைகளில், வீரத்தில், ஞானத்தில், எல்லாத்துலேயும் தமிழர்கள் எப்போதுமே முன்னாடி தான் இருந்திருக்கிறோம். புரட்சிப்பாளர் பாவேந்தர் சொல்கிற மாதிரி இடைவந்த சாதியினும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாய்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படியாக இடைவந்த சாதி அப்படிங்கிற ஆரிய வருகை அப்படிங்கிற கோட்பாடுக்கு பின்னரான சாதிய அடுக்குமுறை, வருணாசிரம தர்ம அடுக்குமுறைங்கிறது உருவான பிறகுதான் இங்கே பல முரண்பாடுகள் உருவாகுது. அந்த முரண்பாடுகளையும் கிடைவதற்கு தமிழர்கள், தமிழ் மண் தனக்குள்ளேயே பல தத்துவ தலைமைகளை உருவாக்குனுச்சு. அதனால தான் பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சதோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவவாக்கியர் சித்தர் பாடினார். திராவிட இயக்கத்துக்காரங்க இல்லை சார், அவங்களுக்கு முன்னாடி சித்தர் பாடிட்டார். அதன் பிறகு வள்ளலார் பாடினார், அதன் பிறகு வைகுந்தர் பாடினார், அதன் பிறகு ஐயா பெரியாரும் பாடினாங்க. அப்படி எல்லாருமே பாடியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ தமிழ்நாடு என்னமோ இதுக்கு முன்னாடி கேவலமா ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மக்குமா இருந்த மாதிரி சொல்றீங்களே, அப்படிதான் இல்லை. அப்போ நான் எதுக்காக இதை கேட்குறேன்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கிறீங்க, அப்புறம் மேலே ஏறி வாரோம் அப்படிங்கிறீங்க. எங்க கீழே ஏறி நின்றுச்சு தமிழ்நாடு? இப்போதான் கீழே இறங்கி நிற்குது. அப்படிதான் நிற்குது. ஒரே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று அவங்க பண்ணது என்ன? சினிமா நடிகர்களையும் சினிமா இயக்குநர்களையும் கூப்பிட்டு வச்சு கல்வியை பற்றி அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முன்னாடி பேச வைக்கிறீங்களே, இதை விட நீங்கள் தலைகுனிவை எப்படி சார் கொடுக்க முடியும்? அவங்கள மட்டுப்படுத்தி பேசலை. அந்த நிகழ்வுக்கு நீங்கள் சரியான விஷயத்தை பண்ணிருக்கிறீங்களா நான் கேட்குறேன். இல்லை, அந்த நிகழ்வுக்கு ஒப்புமையாக இருக்குதா? அது மயில்சாமி அண்ணாதுரைன்னு ஒருத்தர், அவர் இயக்குனர் தான், இஸ்ரோவின் இயக்குனராக இருந்தவர். தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு உங்களுக்கு, எனக்கு, இன்னும் பல மக்களுக்கு, பழஞ்சர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்ல, அந்த மயில்சாமி அண்ணாதுரை கூப்பிட்டு நீங்கள் பேசுறீங்களா? ஆனால் அவரை பேச வச்சு அழகு பார்த்தீங்களா? உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் கல்வி தொடர்பான விவாதம் எழுகிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்காக, மண்ணுக்காக, கல்விக்காக, மாணவர்களுக்காக நிற்கக்கூடிய மனிதர் யார் தெரியும்ல? தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. அவரை வச்சு நீங்க பேச வச்சிருக்கலாமே. குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை நாகரிகமாக சொல்லியாவது பேசியிருப்பாரு. நீங்கள் அமைத்த தமிழ்நாடு அரசுக்கான மாநில கல்விக் கொள்கை குழுவில் இருந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர் நேசன் இருக்கிறாரு. ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை அப்படியே அமல்படுத்துவதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு வெளியில வந்தாரு. அவருக்கு நீங்க பேச வச்சிருக்கலாமே, உங்களுக்கு அறிவுரை கொடுத்துருப்பாரு. ஆக்சசிபிலிட்டிக்கான வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம். கல்வியில் அடுத்த நாளுக்கு எங்க போனா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம். மாற்று கருத்து நம்ம முன்னாடி இருக்கிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. தரம் எப்படி இருக்கு? தரம் எந்த வகையில் இருக்கு? வாங்க, நீங்களும் அரசுடைய கேமராமேனும் நீங்களும் வாங்க, நம்ம அரசு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு காட்டுங்க. அவ்வளவு சாம்பார் சோறு சூப்பரா இருக்கு, உப்புமா சூப்பரா இருக்குன்னா உதயநிதியினுடைய பையன் வந்து படிக்கட்டும்.
உப்புமாவையும் சாம்பாரையும் சாப்பிட்டுட்டு யார் வேண்டான்னு சொன்னா? ஏன் படிக்கல? ஏன் நீங்க அங்க அனுப்பல? அப்போ தரம் இருக்கும். அரசு பள்ளிகளை 208 அரசு பள்ளிகளை ஏன் மூடுனீங்க? மூடுனதுக்கு ஒரு மொக்கையான ஒரு காரணத்தை சொன்னீங்க. இதுதான் நீங்க கல்வியில் செய்த புரட்சியா, சாதனையா? கண்ணீரில் வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கண்ணீரை பயன்படுத்தி பிரபலமான இயக்குநர்களை வச்சு அதை வியாபாரமாக்கி இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு வெட்கக்கேடான விஷயம் கிடையாது? நான் கேட்கிறேன். இதை எல்லாரும் வேற அப்படியே கண்ணீர் மல்லுக்கு எழுதுறான். எப்படி இருந்துச்சு அவரை விட்டுருங்க, மற்ற எழுதுறவங்களை சொல்றான். ஐயோ கண்ணீர் இருந்துச்சு. ஆமா, ஆனா ஸ்கிரிப்ட்ல இருக்கு பண்றாரு. ஏன்னா வந்ததுலாம் டைரக்டர்ஸ் தானே. வந்தவங்க எல்லாம் மிகச்சிறந்த கலைஞர்கள், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தியாகராஜ குமார் ராஜா வந்திருக்கிறாரு, விஷ்ணு வந்திருக்கிறாரு, வெற்றி வந்திருக்கிறாரு, மாறி வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்கிறாரு. ஒரு அண்ணா எழுதியிருந்தாரு, சரவணன் தங்க படம் ஒரு அண்ணா எழுதியிருந்தாரு. மாரி செல்வராஜ் எழுதி சொல்கிறாராமா, நான் போகும் சத்துணவே இல்லைங்க, நான் சாப்பிடாம பசியோட போனேங்கன்னு. அவரும் அவருக்கு இணையான வயது ஒத்தவர் தான். அவர் சொல்றாரு, தம்பி நானே சத்துணவு சாப்பிட்டு தம்பி வளர்ந்தேன்னாரு. சத்துணவு சாப்பிட்டு எப்போ போட்டாங்கன்ற வரலாறும் தெரியாம, அதற்கான படிப்பினையும் அந்த டேட்டாவும் தெரியாம, மேடையில் போய் திமுகவை ஆதரிச்சாக வேண்டிய நிர்பந்தத்தில் போய் எல்லா டேரக்டர்ஸும் பெஸ்ட் வந்துட்டாங்க. இவங்க ஏன் ஒருத்தர் கூட தியாகராஜ குமார் மட்டும் எக்ஸப்ஷன். அது அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் சென்ற ஆட்சியில் கூட லேப்டாப் கொடுத்தாங்க, சென்ற ஆட்சியில் கூட கணினி கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க மற்றும் சைக்கிள் கொடுத்தாங்கன்னு சொன்னார். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். குறைந்தபட்சம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நாம் என்ன கேட்குறோம், எப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மாறுதட்டி பேசியிருக்கலாம்னு நான் சொல்கிறேன். எதை பண்ணியிருந்தீங்கன்னா, நீட்டு விலக்கு ரகசியம் ஜோபி பாக்கெட்டில் இருக்குன்னு சொன்னார் மரியாதைக்குரிய இந்த டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின். என்ன ஆச்சு? நாங்கள் ஒன்றிய அரசிட்ட கொடுத்துட்டோம், ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டோம், நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு ஏதோ உருட்ட தான் போகிறீங்க. சரி உருட்டுங்க. அப்போ ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்த? சரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீங்க, ஏமாத்துனீங்க, ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டீங்க. ஓட்டு பொறுக்கி அரசியல் இது இயல்பான ஒன்று தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர்களுக்கான வாய்ப்பை கூட்டினார்ல, எல்லாருமே பாராட்டணும், இன்க்ளூடிங் திமுக வரவேற்றோம், பாராட்டணும். அதை ஏன் கூட்டி கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லை? 7.5 ஏன் 12ஆம் மாத்தல, 15ஆம் மாத்தல, 10ஆம் மாத்தல? ஏன் மாத்தல? ஏன்னா நீ ஏன் மாத்திர சொன்ன, ஏன் மாத்தல தான் கேள்வி. மாத்தாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? கல்வி முதலாளிகள், பெருமுதலாளிகள் டொனேஷன் பேரில் கொள்ளையடிக்க முடியாது, திருட முடியாது, மக்களை சுரண்ட முடியாது. ரத்தத்தை உறிஞ்சு அட்டை பூச்சி போல குடிச்சுக்கிட்டு இருக்காம அதை குடிக்க முடியாது. அதனால என்ன பண்றா, நீ மாத்தாம அமைதியா இருக்க. சரி, அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த என்ன ஏற்பாடு பண்ணீங்க? திருச்சி துறையூர்ல நேத்தைக்கு புதுசா கட்டின கட்டடம்னு சொல்லிவிட்டு மேல இருக்கிற மேற்கூரை எடுத்து கீழே விழுகுது. நல்ல நேரம் அன்னைக்கு வந்து விடுமுறை நாளாக இருந்தனால குழந்தைகள் எதுவும் பாதிக்கப்படலை. ஊரா விட்டு குழந்தை சத்தா உங்களுக்கு என்ன சார்? உங்கள் குழந்தை பெரிய பெரிய கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, ஏசி அறைக்குள்ளே படிப்பாங்க, பிபிடி போட்டு படிப்பாங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே போய் காரில் கூட்டு வந்து வீட்டில் காய்ச்சி படிக்க வைப்பீங்க. மேற்கூரை இடிஞ்சு விழுந்து சத்திரமோ ஒரு சாதாரண குப்பனோட சுப்பனோட பையன் தானுங்கிற இலக்காரம் அதில் கூட ஊழல் பண்ணியிருக்கான். சரி, மடிக்கணினியை அவங்க கொடுத்தாங்க, நீ வந்து டேபு கொடுப்பேன்னா அதை கொடுப்பேன்னு ஏன் எதுவுமே கொடுக்கல? ஒரு குழந்தை, நான் அந்த 1000 ரூபாயை வாங்கி என் அம்மாவுக்கு காது கேளாத கருவி வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. மனசு ரொம்ப வலிக்குது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அந்த பொருளை வாங்கி கொடுப்பதற்கு கூட ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் போய் சேர வேண்டிய நிலையில தமிழ்நாடு இருக்குன்னு நீங்கள் வெட்கப்படணும் சென்றாயன், வெட்கப்படணும். அந்த குழந்தையின் அழுகை என் அழுகை தான் ஒன்று தான், நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில அந்த குழந்தையினுடைய செலவை பார்த்துக்க வேண்டிய நீங்கள் வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷயத்தை கொண்டு போய் சரியாக சேர்த்துருந்தீங்கன்னா கூட அந்த குழந்தையோட தயாருக்கு நல்ல விஷயங்கள் கிடச்சிருக்கலாம். ஓகே, அது ஒரு எக்ஸப்ஷனுங்க. அந்த மாதிரி நடக்கும் தான். காசை வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க, நல்ல விஷயம், வரவேற்கிறோம். அது ஒன்று மட்டும் போதுமா? அதுதான் நீங்கள் செஞ்ச புரட்சி. இதான் என் கேள்வி. திரும்ப திரும்ப சொல்கிறேன், 1000 ரூபாய் கொடுத்தோம் அதை பற்றி பேசுங்க, 1000 ரூபாய் கொடுத்தோம் அதை பற்றி பேசுங்க. ஆனால் நீங்கள் வேறு என்ன சார் பண்ணீங்க? தனியார் முதலாளிகள்கிட்ட கல்வியை கொடுத்து கல்வியை வணிகமாக்கி வியாபாரமாக்கி தமிழ் வழி கல்வின்ற ஒரு தடயமே இல்லாமல் தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொல்கிறேன், தமிழை அழிக்கிறீங்க. நான் கூசலையா சார் உங்களுக்கு இதெல்லாம் நடத்துறதுக்கு பேசுறதுக்கு? நான் கேட்குறேன், வெட்கப்பட வேணாமா?
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழி தமிழ் வழி கல்வியை உறுதிப்படுத்துவதற்கு ஏன் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் முடியல? குறைந்தபட்சம் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் மு கருணாநிதி பொறியியல் கல்வியில தமிழ் வழியை கொண்டு வர முயற்சிகள் எடுத்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும். அதை கூட ஏன் சார் நீங்க செய்யல? மருத்துவம் ஏன் தமிழ்ல இல்ல? அடுத்த உயர்கட்ட படிப்புகள் ஏன் தமிழ்ல இல்ல? உலக நாடுகள்லாம் சேர்ந்து நாடுன்னு அறிவிக்காத தமிழ் ஈழத்துல இருந்து சார் எல்லாமே தமிழ்ல. 8 தூரம் தான் இருக்குது தமிழ் ஈழம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க தமிழ் இருந்துச்சு. எவனுக்கும் பொருட்களை அழிச்சிட்டான் நாட்டையே. நிச்சயமா. அப்ப பிரச்சனை எங்கன்னா விளம்பரத்தை பார்த்து எல்லாரும் ஏமாந்து விடுவார்கள் என்று இந்த அரசாங்கம் நம்புகிறது, அதிகாரிகள் நம்புகிறார்கள். அதை தவிடுபடியாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. பாப்பாவோட குழந்தையோட கண்ணீரை வச்சு ஒட்டுமொத்த அரசாங்கமும் அதை வியாபார பொருளா மாத்துறீங்களே, ஒரு வாக்கரசியலுக்கா மாத்துறீங்களே, உங்களுக்கு இது அவமானகரமானதா தெரியல? இல்லை சார், திருப்பி இந்த விஷயத்த வந்து நம்ம எத்தனை டைம் குற்றச்சாட்டு வச்சாலும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விளம்பரமாதல் அரசுன்னு பேர் வந்ததுக்கு காரணமே திமுக இப்பேற்பட்ட செயல்களை செய்கிறது தான். ஸோ அந்த விளம்பரங்களை வச்சு மட்டுமே 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அவங்களுடைய கணக்கு அதுதான். நான் திரும்பவும் சொல்றேன், அவங்களுடைய பாதையில சரியா பயணிக்கிறாங்க. எச் ராஜா சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி தான். ஏன்னா கருணாநிதி அவர்களாவது அவர் சொல்றத செஞ்சாரா செய்யலையான்னு பச்சையா தெரியும், வெளிப்படையா தெரியும், பட்டவர்த்தனமா தெரியும். ஆமா பண்ணாருன்னு சொல்லிடலாம். ஆனால் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்று அறிவிப்புகளால் காகிதங்களை நிரப்பி நான் பண்ணிட்ட செஞ்சிட்டேன்னு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடியாட்களை வைத்து, ஊடக அடியாட்களாக இருக்கலாம், கட்சி அடியாட்களாக இருக்கலாம், அதிகார அடியாட்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம் வச்சு செய்தது போலவே ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுவது தான் மாயத் தோற்றம்ங்கிறது. தட் இஸ் வை ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. இதான் ரியல் ஃபேக்ட். இது எத்தனை பேருக்கு மக்கள் மத்தியில் இன்னொன்று சொல்கிறேன், இது நடத்துறது மக்களுக்காகலாம் கிடையாது. மக்களுக்கு நீங்கள் இப்போ ரோட்டில் போய் கேளுங்களேன், ஏங்க இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா? அப்படியா? எதுக்கு நடத்த யார் வந்தாங்கன்னு கேட்பாங்க. இது எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, இந்த மேடையில் யாரெல்லாம் வந்தாங்களோ, அங்கே யாரெல்லாம் பங்கு பெற்றாங்களோ, இவங்களாம் எங்களுடைய ஆள். இப்போ சிவகார்த்திகேயன் 2 டிகிரி நான் வச்சுருக்கேன், நான் சினிமா நடிக்கிறாலும் படித்து பொழைச்சிப்பேன்னு சொன்னால் தான் மக்களுக்கு தெரியுமா? இல்லை. இப்போ இன்றைக்கி கூட திரு சீமான் அவர்கள் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டார். அது லப்பர் பந்துன்னு ஒரு படத்தோட இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இளையராஜா படித்தாரா, ரஹ்மான் படித்தாரா, சச்சின் படித்தாரான்னு கேட்பாங்க, நம்பாதீங்க அப்படின்றாங்க. முதல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் என்ன டிகிரி படித்தார் எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியல. ஒருவேளை அந்த திரைப்படம் தொடர்பாக தான் டிகிரி படித்து வந்திருந்தாருனா கூட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்போ திரைப்படம் தொடர்பாக எந்த டிகிரியுமே படிக்காமல் ஒரு வேளை இங்கே தமிழ்நாட்டில் பல இயக்குநர்கள் இருக்காங்க, உங்களுக்கு கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களும் ஏன் கல்வி கை கொடுக்கல? படித்த கல்வி ஏன் கை கொடுக்கலன்னு கேட்குறேன். அப்படி எடுத்துக்கோங்க. அவங்க டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது. சீமான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. தனித்திறமைகளை வளர்த்துக்கோங்கன்னு தான் அவர் சொன்னார். அவர் சொன்ன பொருள் அப்படிங்கிறது தனித்திறமைகளை வளர்த்துக்கோங்க, அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இளையராஜா படிக்கலையா, சச்சின் படிக்கலையா, நீங்களாம் படிக்காதீங்கன்னு சீமான் எங்கேயா சொன்னாரா? இல்லை. எவனுமே புக் எடுத்து படிக்காத, எல்லா வீட்டுக்குள்ளேயே இரு, முட்டாளா கடை, குடிச்சு சாவுன்னு சொன்னாரா? இல்லைங்க. இல்லை, நிச்சயம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கும் தெரியும் சார். குழந்தை நீட்டு தேர்வுக்கு நீங்கள் நீட்டு விலக்கு கொடுப்பீங்கன்னு பொய் சொல்லி ஏமாத்தினீங்க, ஓட்டு வாங்கினீங்க. அது அங்கே எவனுக்கும் கேட்க துப்பில்லை, எல்லாரும் பயந்துருவாங்க. ஐயோ எப்படி கேட்குறதுன்னு பயந்துட்டீங்க. சரி, பயப்படுங்க, அது உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் பயப்படுறீங்க, ரைட்டு, உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. அப்போ அந்த நீட்டு தேர்வு ஒரு பாப்பா எழுதுது, அனிதாங்கிற ஒரு பாப்பா தான் நமக்கு தெரியும். அதன் பிறகு பல மாணவர்கள் இளைஞர்கள் வந்து தங்களுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அந்த உயிரை மாய்ச்சிக்கிறோன்னு நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, ஒரு சித்தப்பா ஸ்தானத்தில் இருக்கு, என்ன சொல்லுவீங்கப்பா? இன்னும் நீங்கள் வருத்தப்படாத, உங்கள் தேம்பி அழுகுறான் சார். கல்வி மட்டுமே கை கொடுக்காது, பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லை பாரு, பயப்படாத, வருத்தப்படாத. இது இல்லைன்னா நமக்கு இன்னும் வாழ்க்கை ரொம்ப பெருசு, நம்ம அடுத்த இடத்துல நோக்கி பயணிப்போம், வா, வேறு துறைகளை படிப்போம், இல்லை அது முடியலையா இதில் இன்னொரு தடவை முயற்சி பண்ணுவோம். சோர்ந்து போயிடாத, உனக்கு திறமைகள் இருக்குது, நல்லா விளையாடுவேன், நீ நல்லா பேசுவேன், நீ நல்லா பாடுவேன், ஏதாவது சொல்லுவீங்களா மாட்டிங்களா? நிச்சயமா. இது ஒரு ஊக்குவிப்பு தானே சார். ஊக்குவித்தவன் ஊக்குவித்தால்
ஊக்குவித்தவரும் தேக்கு விற்பான ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் ஊக்குவிப்பே பண்ணணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் சொல்லிடுவாங்கன்னு, இதெல்லாம் யாருக்கான பேச்சு, எதற்கான பேச்சு, எதற்கான ஸ்கிரிப்டுங்கிறது பச்சை தெரியுது. இல்லை, இப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். சம்மந்தமே இல்லாமல் இப்போ அந்த விழா நடத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? சம்மந்தமே இல்லாமலாம் இல்லை. சீசன் அவங்க ஒரு விளம்பரம் பண்ணால் உங்களுக்கு அது புரியல. இல்லை, இது சார் ஜூலை மாதம் 15 ஒரு விளம்பரம். என்ன விளம்பரம் சொல்லுங்க? உங்களுடன் ஸ்டாலின். செப்டம்பர் மாதம் 15 விளம்பரம். என்ன இந்த செப்டம்பர்? இதுனா அக்டோபர் வந்துருச்சா? அக்டோபர் நவம்பரா? இது செப்டம்பர். செப்டம்பர் முடிய போகுது. செப்டம்பர் முடிய போது விளம்பரம் வந்துச்சு பாருங்க. ஜூலை ஆகஸ்ட் ஒரு விளம்பரம் வந்துச்சு. ஓரநிலையில் திருவள்ளுவம். ஆகஸ்ட்ல ஒரு விளம்பரம், செப்டம்பர்ல ஒரு விளம்பரமா, இப்போ அக்டோபர்ல விளம்பரம் வரும், கட்டாயமாக வரும். இதெல்லாம் சரிங்க சார். இப்போது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்த அதிமுக விட இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுக மேலே உருவாகி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளும் இப்போ திமுக மீது வந்து கடும் அழுத்தத்தை போடுறதா தெரியுது. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் பேசியது, காங்கிரஸை விட எங்களுக்கு சீட் அதிகமாக தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுறது வெளியே வந்திருக்கு. பேசியிருக்காரா? ஆமாம், காங்கிரஸை விட ஒரு சீட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, 10 சீட்டு கம்மியாக இருந்தால் கூட்டணி விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்ல தேவையில்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளும் அழுத்தத்தை கொடுக்குதா திமுக மேலே? கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சார். இதற்கு காரணம் நீங்களாம் நினைப்பீங்கன்னா, பார்க்கக்கூடிய மக்களுக்காக சொல்கிறேன், இதுக்கு காரணம் பிசிகாவோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்ட்டோ, மதிமுக விட்டுருங்க, மற்றவங்களாம் கிடையாது. இந்த கட்சிகள் யாருமே கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கு காரணம் கிடையாது. யார் காரணம் நீங்கள் சொல்லுங்கள்? எந்த திமுக கூட்டணியில் சொல்கிறீங்களா? திமுக கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்பதற்கு காரணம் யார்? திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி. திமுக தான் காரணம். எக்ஸாக்ட்லி ட்ரூ. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை முடிக்கிறேன், அதை முடிக்கிறேன்னு பொய்யா பேசி, புரட்டா பேசி, மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி ஜெயிச்சு உக்காந்த பிறகு ஒன்றுத்தையும் செய்யாமல் ஆழ்ந்து அடியில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தனும் உதவாங்கிக்கிட்டு இருக்கான். கிரவுண்ட் லெவலில், ரூட் லெவலில். எனக்கு எந்த திட்டமும் வந்து சேரலை. ஏன்னா நீ சொல்லியிருந்தேன்னா ஓட்டு போட்டேன்னு அவன் யாரை பார்த்து கேட்பான்? யார் சட்டையை பிடிப்பான்? அண்ணன் திருமாவின் சட்டைகளை தான் பிடிப்பான். அண்ணன் வன்னியர் சட்டையை தான் பிடிப்பான். தோழர் ஷானா சட்டையை தான் பிடிப்பான். ஏன் நீங்கள் சொன்னீங்களே என்ன சூரியனுக்கு ஓட்டு போட்டோமே என்னென்ன ஒன்றுமுன்னா அவனுக்கு கேட்பான். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். டேய் தம்பி, இந்த முறை கொடுத்த சீட்டு அண்ணன் வாங்குற, ஜெயிக்கிறேன், உட்காரு, அதெல்லாம் கேட்பாங்க. காங்கிரஸ் கட்டாயமாக கேட்பாங்க. 50 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த கட்சி தொடர்ச்சியாக வந்து அதிகாரமே கையில் வரல. காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுகவும் ஜெயிக்குது. திரும்பி சொல்கிறேன், காங்கிரஸ் இருப்பதனால தான் திமுகவும் ஜெயிக்குது, திமுக காங்கிரஸும் ஜெயிக்குது. மியூச்சுவலாக இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க கேட்கல தப்பு இருக்குது, அது கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஜெயிச்ச பிறகு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மக்கள் அவனை தான் காரி துப்புறான், இல்லைன்னா அவனை தான் சட்டையை பிடிச்சி கேட்குறான் போது என்ன பண்ணுவாங்க? கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் எங்கே சார் போவாங்க? அவங்க எதிர்கட்சி தான் சார். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேர்தல் கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு மட்டும்தான். தேர்தல் முடிந்த மறுகணமே யூ வில் பி தி அப்போசிஷன். அது இங்கே நடக்காமல் போச்சு. அதனுடைய விளைவு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுப்பது சரி சரி சரி. அதை திமுக சமாளிக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கு தேவை வாக்கு வங்கி. இன்னொன்று, நான் பட்டியலின மக்களுக்கு எதிரானவன் கிடையாது, நான் அவன் கோரிக்கை நிறைவேற்றவனா வந்தவன், இந்த இடத்துக்கு நான் இந்த மாதிரி காரணங்களை சொல்லியிருக்கிறத தவிர நான் உங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு அவர் கன்வின்ஸ் பண்ணுவார், காம்ப்ரமைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஓட்டு வங்கி எங்கே இருக்குது எவ்வளோக்குன்னு தெரியும். இப்போ சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் பொலிட்டிஷியன், யாருக்கும் அம்புதும்ப கூட நினைக்கக்கூடிய ஒரு ஆள். பட் எடப்பாடி அப்படி இருக்க மாட்டார். அவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியும். அரசியல் அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டீங்கன்னா இவங்க எல்லோரும் அமைதியாகிடுவாங்க. யாரை இப்போ எதிர்க்கிறாங்களோ அவங்களும் அமைதியாகிடுவாங்க, கண்டிப்பாக அமைதியாகிடுவாங்க. ஆனால் இப்போது இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், முக்குளத்தோரோட ஒரு ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இப்போ நீங்களாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் மூவ் பண்ணாவே இந்த முக்குளத்தோர் வாக்குகள் வந்து எனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இதை கையில் எடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இல்லை, 100% உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா உங்களுக்கு முக்குளத்தோர் வாக்கு வராது வராது வராதுன்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுதான் ஒரே போட்டார் அவர். சார், பல்லருக்கு தெளிவாக நன்றி.